அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. லவ் மூவி கண்டிப்பா பார்க்கலாம். நான் திருப்பி வந்து பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ட்ரைலர்ல இருந்துச்சு அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் இருந்தது அம்பிகாபதியோட கனெக்டிவிட்டி இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு மூவி எடுத்தாங்கன்னா இதுவும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாம் வந்து பாருங்க. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் சீன் கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியாக நல்லா இருக்குது. இதுக்கு ரேட்டிங் ஒரு 9 கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது. மேரா இஷ்கு மேரா அப்படிங்கிற அந்த உன்னோட காதல் அப்படிங்கிறத படத்தில் எந்த இடத்துல நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே லவ் தான். ஓகே, ஃபுல் படமே லாஸ்ட் வரைக்குமே லவ் மட்டும்தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சீன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு அப்படி? லாஸ்ட் சீன் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. இறந்துருவார், ஹீரோயின் இறந்துருவாங்க, ஒரு குழந்தை பிறக்கும். அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது படம். ராஞ்சனாவோட நிறைய கனெக்டடாக இருந்தது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பார்க்கலாம் கண்டிப்பாக. ராஞ்சனா படமே ஒரு காவியம் சொல்லலாம் எல்லாருக்கும். இப்போ வரைக்கும் அது ஒரு வேற லெவல் ஃபிலிம். அதே மாதிரி நரேஷன் எண்டிங்கில் இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கணும். உங்களுக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? தனுஷ் ஆப்வியஸா. ஓகே, தனுஷோட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களோட இதுவும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்க. ஸ்பாய்லர் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ரொம்ப ஹாப்பி டியர்ஸாக இருக்கட்டும், ஒரு மாதிரி எனக்கு கனெக்டிவிட்டியாகவே இருந்தது படம். ஆமாம், படம் வந்து ஒரு பசங்களுக்கு எப்படி ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும், பொண்ணுங்க அதை எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பாங்கன்றிருக்கு. ஸோ பார்க்கலாம் கண்டிப்பாக. 10க்கு நான் எவ்வளோ ஸ்கோர் தரேன்? 9. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் மாஸ். ஏஆர் ரஹ்மான் தோஜி கோட். ஓகே, கேட்கவே வேணாம். அவங்க கிளைமேக்ஸில் அவங்களோட மியூசிக் மாஸ். நார்மலாக சாங்ஸை வந்து நம்ம யூடியூப்ல கேட்டிருப்போம், பட் அந்த தியேட்டர் வைப்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம். அது அந்த கேட்கும் போது எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எண்ட் ஆஃப் த த்ரோ அப்படின்னா சின்னவரே சின்னவரேன்னு நடுவில் ஒரு சாங் இருக்குது. அது ஆக்சுவலி ரொம்ப கனெக்டட். அது ஒரு எபிக் சீன். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டபிளாக இருக்கும் அவங்களுக்கு. திருச்சிற்றம்பலத்தில் வந்து அந்த ஒரு அதுதான் அந்த சாங்கோட இதுதான். நான் ஸ்பாய்லர் கொடுக்கல. பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஒரு கனெக்டாக இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள. படம் சூப்பராக இருக்குக்கா. தனுஷ் சார் ஸ்க்ரீனில் பார்க்குறதே ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ரொம்ப லவ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். ரஞ்சனா அப்படிங்கிற அந்த படத்தோட காவியம் அதே மாதிரி தான் இருக்குது. ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நிறையா லவ் இதில் இருக்க மாதிரி இருக்குது. அதில் நிறைய காமெடி பண்ணியிருப்பாரு தனுஷ். ஆமாம், இதில் காமெடி பெருசாக இல்லைக்கா, பட் நல்லா இருக்குது. எமோஷ்னலாக இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. டேட் சனோட காம்போ அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அப்போ அந்த திருச்சிற்றம்பலத்தில் அந்த ஒரு காம்போ, அந்த காம்போ இருந்த மாதிரி இதுலேயும் இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அவங்க 2 பேரோடதும் இருந்துச்சு, லவ்வும் இருந்துச்சு. இதில் லவ் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு பார்க்கும்போது? ஹாப்பி டியர்ஸ் அந்த மாதிரி மொமெண்ட்லாம்? ஆமாம், அப்பப்போ ரொம்ப ஹாப்பி டியர்ஸ்லாம் இருந்துச்சு. ஓகே, நான் டக்குன்னு ரொம்ப லவ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஹிந்தி ஃபிலிம் ரீமேக் அப்படிங்கிற அந்த டப்பிங் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே, சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயினை காட்டும் போது ட்ரைலரில் ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக காமிச்சிருப்பாங்க. இல்லை அழகாக இருந்துச்சு. ஓகே, தனுஷ் அண்ட் ஹீரோயின் அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ? அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுக்கா. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அடிச்சுக்க பார்க்க முடியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழில் பார்க்காதீங்க, ஹிந்தியில் பாருங்க. ஒரு சில இடத்துல சரியில்லைன்னு தோணுச்சு. அஃப்கோர்ஸ் எந்த படம் வந்தாலும் டப்பிங் வரும்போது ஒரு மாதிரி இதாக தான் செய்யும். இந்த படம் இல்லை, எந்த படம் வரும்போது டப்பிங் தமிழ் டப்பிங்னு வரும்போது ஏதாவது ஒன்று இதாக தான் செய்யும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது மோஸ்ட்டாக ஏதாவது மூவி வந்துச்சுன்னா அந்த லாங்குவேஜில் போய் பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ படம் வயசுமே சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஒரு டைரக்ஷன் எடுத்துகிட்டு போனால் இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஏஆர்ரஹ்மானோட பெரிய பெரிய பேக் போன் கரெக்ட். இந்த படத்துக்கு நல்லா அது உதவுச்சு. மியூசிக் தான் மெயின் கோராக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு லவ் மூவிக்கு, ஒரு எமோஷனல் மூவிக்கு மியூசிக் ஒரு கோராக இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் கதையை கொண்டு போகும். ஒரு பிளெயின் மூவி வரும்போது அஃப்கோர்ஸ் மியூசிக் அதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ண. ஆனால் இந்த மாதிரி எமோஷனல் மூவிஸாக இருக்கட்டும், ஒரு வாட்டர் வேறு கைண்ட் ஆஃப் மூவியாக இருக்கட்டும், அதுக்கு மியூசிக் ரொம்ப இது. ஸோ அதுக்கு ஏஆர் ரஹ்மான் கொடுத்த மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கனெக்டபிளாக இருந்துச்சு. எமோஷனலாக இருக்கட்டும். எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது நல்லா ரீச் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருக்கிறது ஒரே ஒரு பேனர் தான். அந்த ஒரு பேனர் 10 பேனராக பாருங்க எல்லா தியேட்டர்லையும் நான் ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாரும் இந்த படத்துக்கு சூப்பராக இருந்துச்சு. மேபி நாங்கள் தமிழ் டப்பிங் பார்த்தனால எங்களுக்கு அவ்வளோ இதாகலை பர்சனலாக எனக்கு. ஸோ மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நீங்கள் அந்தந்த லாங்குவேஜில் பார்க்கும்போது சூப்பராக ரிலேட்டபிளாக இருக்கும். ஸோ
எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. போஸ்ட் விஷுவல்ஸ்லாம் எப்படி ஒரிஜினலா இருக்கா இல்ல ஒரிஜினலாக தான் இருக்குது லைக் அது ஆமாம் எல்லாருமே சூப்பராக இருக்குது. லைக் கிளைமேக்ஸை முடிச்சதாக இருக்கட்டும், முடிச்ச விதமாக இருக்கட்டும், இது அந்த மாதிரி முடிச்சாதான் இந்த படம் அப்படி இருக்கும். ஏன்னா இது ஆப்போசிட்டாக முடிச்சா அஃப்கோர்ஸ் இந்த மூவி வந்து அவ்வளோ நான் சொல்ல மாட்டேன். இது வேற மாதிரி முடிச்சிருந்தா மேபி இதுக்கான இதாக இருந்திருக்காது. சொல்லிட்டாங்களா அதை நான் பார்க்காதீங்க யாரும். இதை பாருங்க, தெரியாம பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஸோ இது ராஞ்சனா பார்த்துட்டு தேரேஷ்க்கு மேல் பார்த்தீங்கன்னா மேபி கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் கனெக்ஷன் இருக்கு அதில் இருக்கிற ஒரு சில விஷயம் இதில் வருது. ஸோ பாருங்க, படத்தை பாருங்க. ஹிந்தியில் படம் வந்து சூப்பராக இருக்குது. நிஜமாக வந்துட்டு பயங்கரமான படம். எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எனக்குன்றதை தாண்டி உள்ள ஆடியன்ஸ்லாம் ஒரு சீனுக்குமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு டப்டு படத்துக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் அது தனுஷ்னால தான் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ஷோ வந்துட்டு எல்லாம் பிளைண்டாக தானே வந்து பார்ப்பாங்க. ஆனால் இதுக்கு மேலே ஃபுல்லாகிற ஷோலாம் அது கதையோட தாக்கமோ தனுஷோட ஆக்டிங்கும் தான் இருக்கும். சூப்பரான ஒரு ஆக்டிங்கு. தனுஷும் கிருத்தி சனன் அகெயின் ப்ரூவ்டு அவங்க ஏன் நேஷனல் அவார்டுக்கு வந்து டிசர்விங்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்லாம் சான்ஸே இல்லை. தேரா இஷ்கு மேரா அப்படின்ற பேருக்கு ரிலேட்டபிளா படத்துல ஏதாவது சீன்? ஆமா, தேரே இஷ்குமேன்றது உன்னோட காதல்ல. எனக்கு ஹிந்தி தெரியும், அதனால சொல்றேன். தேரே இஷ்குமேன்றது உன்னோட காதல். அந்த காதல் என்ன பண்ணும் ஒரு மனுஷனை, அது அதோட தாக்கம் என்னன்றது தான் காட்டியிருக்காங்க. அது டிசர்விங்கா அது வந்துட்டு ஃபுல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் கதை. நான் அதே மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலா எந்த ஒரு கதையும் சொல்லலை. இந்த எமோஷன்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு பர்టిక్యులரா எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரொம்ப வொர்க் அவுட். செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன் வொர்க் அவுட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் படத்துல எங்கேயுமே டல் மூமெண்ட் கிடையாது. ரொம்ப ஸ்லோவான கதை தான். ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்லோவாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கேயுமே நாங்கள் டல்லாகி வாச்சா என்ன அப்படின்லாம் எதுவுமே நம்ம ஃபீலே பண்ணல. ஸோ அந்த கதை எதுவுமே இங்கே எடுத்துட்டோம் போல. ஒர்க் அவுட் ஆன சீன் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜோட ஒரு சில எமோஷனல் பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரகாஷ் ராஜ் இல்லாத போது எதுக்கு இவரை போட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சூப்பர், நான் இருக்கேன், நான் காட்டுறேன், நான் யாருன்னு அவரும் ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சான்ஸே இல்லை. பிரகாஷ் ராஜோட ஆக்டிங் வைஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. அவர் வந்துட்டு நான் ரிவீல் பண்ணலாமான்னு தெரியல, அது ஒரு மாதிரி ஸ்பாய்லர் மாதிரி ஆயிடும். காலில் விழுற ஒரு சீன் இருக்கும். அது எமோஷனலா நம்ம அப்பா ஒன்று இப்படி பண்ணா நம்மளுக்கு எப்படி அது ஃபீல் ஆகும்? அது ரொம்ப எக்ஸாக்ட்லி நம்ம திருச்சி தமிழமோட டுவோவை மறுபடியும் பாக்குறோன்ற அந்த ஒரு சகிப்புத்தன்மையே இல்ல. வா, இது நல்லா இருக்கு, இது புதுசா இருக்கே. ஒரு ஹிந்தில தமிழ் பாட்டு வந்து ஹிந்தி படத்துல பிளேஸ்மெண்ட் பண்றதுலாம் யாருக்கு இங்க வரும்? அது சூப்பரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ட்ரைலர் பாக்கும்போது பெருசா ஹீரோயினோட ரோல் இருந்த மாதிரி தெரியல, அப்ரப்டா கட் ஆன மாதிரி. இல்ல இதுல ஹீரோயின் தான் வந்து கதையே. ஹீரோ வந்துட்டு தான் ஹீரோ த்ரூ அவுட்டா டிராவல் ஆகிறான். பட் ஹீரோயினை பேஸ் பண்ணி தான் கதையை நவரும். அவங்க தான் இவனை மனுஷனாக மாத்துறது. லைஃப்ல எது கிடைச்சாலும் அந்த முக்தின்ற கேரக்டர்னால தான். அந்த முக்தி வந்து பெரிய வேலை செஞ்சிருக்காங்க படத்துல. தமிழ் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே இந்த மாதிரி கூட்டம் வர்றது நார்மல். இப்போ ஆல்மோஸ்ட் அடுத்த 3 டேஸ் வந்து இந்த படம் ஃபுல் ஹவுஸ்ஃபுல். இது வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிமுக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நான் மெயினா சொல்லணும்னா அது இந்த பாட்டு பண்ண தாக்கம். தனுஷோட பவர்லாம் இருக்கு. தனுஷ்க்கு பேன் இண்டியா அந்த ஸ்டார்டம்லாம் இருக்கு. அது இல்லை. ஏன்னா குபேராலே நம்ம பார்த்தோம். குபேரா ஒரு தெலுங்கு படம். அது வந்து இந்த மாதிரி ஒரு 100 crore ஃபிலிம்ஸாக மாறிச்சு. பட் தமிழில் நம்ம இட்லி கடையை கொண்டாட மறந்துட்டோம். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் அது உலகம் ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது நம்மளோட முட்டாள்தனம். ஸோ தமிழ் ஆடியன்ஸாக நம்ம தான் ஃபீல் ஆனமே தவிர இது எங்கேயுமே வந்துட்டு பிரச்சனை கிடையாது. பட் ஹிந்தி படத்துக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் தமிழ்நாட்டில் கிடைக்குதுன்னா அது தனுஷோட ஸ்டார்டமோ. இந்த படத்தில் எல்லாமே கரெக்டாக பிளேஸ் ஆச்சு. டீசர்லேருந்து ட்ரைலர்லேருந்து பாட்டுலேருந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அது பெரிய ப்ளஸ் இல்லை. எல்லாமே இப்போ சையாரான்னு ஒரு படம் ஹிந்தியில் அது 500+ க்ளோஸ் வந்து அதுக்கு ஒரே ரீசன் அதோட பாட்டும் அத்தாக் வந்தோம். ஹீரோயின் யாருன்னே தெரியாது நம்மளுக்கு. ஆனால் அந்த படத்தை நானும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். அது காரணம் அந்த ட்ரைலர். அது ஒர்க் அவுட் ஆச்சு. படமா அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுச்சு. இது அதே தான் பண்ணிருக்கு. நம்ம பேசுறதுக்குலாம் தகுதியே கிடையாது. சான்ஸே இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்னொன்னும் வந்துட்டு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. இட் ஹவ் பிளேஸ்ட் இன் அ வெரி குட் வே. அண்ட் அதை வந்துட்டு சூப்பரா கன்வே பண்ணியிருக்காங்க. மியூசிக்கல் படம் இது. படம் ஃபுல்லா அந்த மியூசிக் டிராவல் ஆகும். நம்மளுக்கு எங்கேயுமே என்ன எவ்வளோ கிருகிருன்னு. அதுவும் இந்த காலத்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு மனுஷன் வந்து டேய் நான் கத்துதுறாண்டா மியூசிக்னு போடுறாரு. நம்ம பான் சத்தம் கேட்டு அழகா இருக்கு இது கேட்கும் போது. அதான் பிளஸ். இப்போ ஒருத்தர் சொன்னாரு எனக்கு படம் பார்க்கும்போது அழுக கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆமா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அந்த படத்தோட எமோஷன் எல்லாமே அப்படிதான். எனக்கு அதான் சொல்றேன், நான் கனெக்ட் ஆனா அப்படின்னா நான் தனுஷோட ஃபேன் தான். ஆனா அதுக்கு நீ டசன் மீன் ஒரு நல்லா இல்லாத படம் தான் நல்லா தான் சொல்லுவோம். இப்போ எனக்கு நானே ஒருவனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா பிடிக்கும். செகண்ட் ஹாஃப் அது சொதப்பிட்டாங்க. ஆனா இந்த படத்துல எல்லாமே கிளிக்கா இருக்கு. இதை வந்து பாராட்டப்பட வேண்டிய படம் தான். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. படம் வந்து படம் பார்த்தீங்கன்னா அழுதுருவீங்க. அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ராஞ்ச் அம்பிகாபதி இப்போ படத்தை விட லவ்னா என்ன கிளியராக சொல்லியிருக்காங்க படத்தில். இந்த கால ஜென்ரேஷன் எப்படி இல்லாமல் இருக்காங்க. லவ்னா என்னன்றது வந்து எங்கள்
எங்கள் கதையை சொல்லவும் முடியாது எழுதவும் முடியாது அந்த மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க. பெஸ்ட்டு லவ் ஸ்டோரி. தேரா இஷ்கு மேரா அப்படின்ற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி படத்தில் ஏதாவது விஷயங்கள் வச்சுருக்காங்களா? நிறையா ஃபுல்லாக லவ் சப்ஜெக்ட் தான். ஆர்மியும் காட்டுறாங்க, ஏர்ஃபோர்ஸும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு லவ் வருது, அப்புறம் இவங்களுக்கு லவ் வருது, கடைசி 2 பேரும் சேர போயிடுறாங்க. அந்த மாதிரி தனுஷோட ஆக்டிங் வைஸ் எப்படி இருந்தது? அவருக்கு சொல்லவே தேவையில்ல. அவர் படம் கதை செலக்ட் பண்ணுறாங்க, அது அவார்டு வாங்குறதுக்காக தான் எடுப்பார். இன்னும் ஒரு அவார்டு மட்டும் வாங்கலாம், ஆஸ்கர் அவார்டு. இந்த படத்து மூலிமா கிடைக்குமான்னு தெரில, ஆனால் ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. நேஷனல் அவார்டோட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. படம் எனக்குன்னா எவ்வளோ ஸ்கோர் தரலாம்? சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? பிஜிஎம் வந்து ஏரமான பயங்கரமாக போட்டிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. டப்பிங்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த தெலுங்கு படத்தில் டப்பிங் பண்ணல, ஒரு படம் வந்துச்சு தலைவர். அந்த படத்தெல்லாம் கம்பேர் பண்ணி டபுள் மடங்கு இருக்கு, பெட்டராக பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் படம் எப்படி? படம் பின்னாடி போயிடுவாங்க. இது நார்மலாக ஒரு படம் எல்லாமே பிடிக்கும். ஸோ அதை அப்படியே பேஸ் பண்ணி வந்தேன். தனுஷோட ஆக்டிங் வைஸ் எப்படி இருக்கு? ஒரு படத்துலையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாரு. இதில் சூப்பராக இருந்தது. தேரா பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. தேரா இஷ்கு மேரா அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி படத்துக்குள்ள ஏதாவது வச்சிருக்காங்களா? தனுஷோட இன்னொரு ஹிந்தி படம் இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட கம்பேர் பண்ணுற மாதிரி வரும் இதில். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் எப்படி? தனுஷோட ஆக்டிங் சொல்ல வேண்டியது நல்லா தான் இருக்கு. அவர் ஆக்டிங் சூப்பராக இருக்கு. ஹிந்தி ஃபிலிம்க்கு இவ்ளோ கூட்டம் காலையிலே ஃபர்ஸ்ட் ஷோவே, எதுக்காக இவ்ளோ கூட்டம்? நாங்கள் தனுஷ் ஃபேன்ஸ்ங்க, அதனால தான்.